ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு வந்து பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடத்துங்க. ஆலயம் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனை வருகிறார்களோ ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, தடைகளை மாற்றுங்க. வந்திருக்கிற எங்களை கர்த்தால் ஒரு புது பலன் அடைய செய்யுங்க. தகப்பனை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீர் எங்களோடு இருந்து பிரசன்னத்தினால் அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் என் ஜீவனான தகப்பனே. ஆமென். நல்லா உட்கார்ந்தால் சேர்ந்து இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி
எப்போதும் கைவிடாமல் இருக்கிற தேவன் அவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம் கரங்களை கட்டி சேர்ந்து உற்சாகமாக பரிசயம் கேடமா என்னும்
பண்ணார் நம்மளை? சொல்லுங்க. எத்தனை பேர் நோக்கி கூப்பிட்டோம்? ஆபத்து நாளை நம்ம நோக்கி கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணாரு? விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் சேர்ந்து பாட போகிறோம்.
செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நான் இன்றைக்கு நிற்பது உங்களுடைய கிருபையினால் இருக்கிறது அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கினது தகப்பனே, தப்புவித்தது, எங்களை பலப்படுத்தினது, எங்களை நடத்தினது கர்த்தாவே, எங்கள் போக்கை மரத்தையும் பாதுகாத்தது, எங்களை ஜீவனோடு இப்போது வைத்திருக்கிறது தகப்பனே. உங்களுடைய கிருபையாய் நாங்கள் கர்த்தாவே, உங்களுடைய கிருபையினால் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் தகப்பனே. உங்களை துதிக்கிறோம். எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் மட்டும் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். நல்லவர் தகப்பனே, உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்தினீங்கப்பா. இதுவரை உங்களுடைய கிருபையை கொடுத்து கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நடத்தி வந்த கிருபையில் கர்த்தாவே நாட்களை நான் நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் மேல வைத்த அன்பு, தயவு கர்த்தாவே, பாசம் அளவுக்கு மிஞ்சி இருக்கிறது தகப்பனே. நான் உங்களை கர்த்தாவே, நான் உண்மை கர்த்தாவை நினைக்கவில்லை, ஆனால் நீரோ எங்களை நினைத்திருக்கிறீர்களப்பா. அனுதினமும் எங்களை நீங்கள் நடத்துறீங்க தகப்பனே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உங்களுடைய கிருபையினால் நீர் எங்களை தாங்கினீங்க அப்பா. உங்களுடைய கிருபையினால் எங்களை தப்புவித்தீங்க அப்பா. பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தாவே, பெரிய நோயிலிருந்து கர்த்தாவே, நான் மடிந்து போயிருந்து இருக்கிற கர்த்தாவே நாட்கள் உண்டு. ஆனால் நீரோ எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீங்கப்பா, இம்மட்டும் பாதுகாத்தீங்க கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஜீவனை கொடுத்தீங்கப்பா, ஜீவனை கொடுத்தீங்கப்பா, எங்களை தாங்கினீங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? இன்னொரு முறை
போன்ற ஒரு பெரிய கர்த்தாவே மதில் போன்ற சூழ்நிலையில நாங்கள் இருந்த போது, நாங்கள் எந்த பக்கம் செல்வோம் என்று தெரியாமல் இருக்கும்போது அப்பா, நீர் எங்களுக்கு கர்த்தாவே நீர் எங்களை வழியை உண்டு பண்ணீங்க அப்பா. சவற்றை கர்த்தாவே நீ மடங்கடிக்க செய்து அதன் மேல நாங்கள் ஏறி நடக்கும்படி செய்திருக்கிறீங்க அப்பா. எத்தனை பேர் உள்ளத்தினால் சொல்ல முடியும் அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மை ஏராளமா இருக்கிறது, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை ஏராளமா இருக்கிறது தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா தகர்த்து கர்த்தாவே எங்களுக்கு முன் செல்கிறவர் நீரா இருக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் இதுவரை கண்ட கர்த்தாவே, நாங்கள் கண்ட எகிப்தியரை, இதுவரை கண்ட அவமானத்தை, இதுவரை கண்ட கர்த்தாவே தோல்வியை கர்த்தாவே இனிமேல் நான் காணக்கூடாது. எங்கள் வாழ்க்கையை குடும்பத்தில் கர்த்தாவே நாங்கள் வெற்றியை காண வேண்டும் தகப்பனே. நடத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. எல்லாரும் கர்த்தாவே கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. உள்ளத்து நாளத்துல இருந்து யுத்தத்தை முடிக்கிறவர், எங்களுக்காக கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான்ப்பா. இதுவரை நடத்தினீர், இதுவரை பாதுகாத்தீர், இதுவரை கர்த்தாவே எங்களுக்கு சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர். சிறிதளவும் தகுதி இல்லாத எங்களை அப்பா நினைவு கூர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற கர்த்தாவே அந்த நேரங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த நேரங்களை நாங்கள் நினைத்து பார்த்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே பலப்படுத்துங்க. சபையாய் இருக்கிற எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. தேவையோடு கர்த்தா பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க. கர்த்தாவே பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர் நீங்கப்பா. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீ நல்லவர், நல்லவர். சோர்வோடு கர்த்தாவே, துயரத்தோடு கர்த்தாவே, தேவையோடு இருக்கிற கர்த்தாவே, எல்லாவற்றையும் பாதத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்திங்க. அவர் தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆயிரங்களை லட்சங்களை கொடுக்க உம்மால முடியும் தகப்பனே. பெரியவர் நீ. இதுவரை நடத்தினி, இதுவரை கர்த்தாவே நாங்கள் எப்படி நடந்து வந்தோம் என்பதை, கடந்து வந்தோம் என்பதை நான் நினைத்து கூட பார்க்க முடியல தகப்பனே. அவ்வளவு ஆச்சரியங்களாய் நீரை நடத்துறீங்க. தொடர்ந்து நீரை நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீரை இன்னும் கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவை சண்டையில சேர்த்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்தை எடுக்கலாம்.
135வது சங்கீதம். சங்கீதம் வாசிக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள், கர்த்தரின் வழிபாடுகளை துதிங்கள். கர்த்தருடைய வீட்டில் உமது தேவனுடைய கர்த்தரை துதிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபையும் தமக்காகவும் சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரிய வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா அலைகளிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானதை செய்கிறார். அவர் எகிப்திலே மனுஷனுடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீட்டுகளையும் அடித்தார். எகிப்து தேசம் உன் நடுவில் பார்வோன் மேலும் அவருடைய எல்லா அடையாளங்களை அற்புதங்களை அனுப்பினார். அவர் அநேக ஜாதிகளை அழித்து பலத்த ராஜாக்களை கொண்டு எமோரியரின் ராஜாக்களையும் சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகோனையும் கானானின் சகல ராஜ்யங்களை கொடுத்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரசாதம் தலைமுறை தலைமுறையும் இருக்கும். கர்த்தருடைய தம்முடைய ஊழியக்காரர் மேல் வெட்டியும் பொண்ணும் மனுஷனுடைய வேலை அவைகள் கண்களும் காணாது, அவைகள் காதிலிருந்தும் கேட்காது, அவர்கள் வாயிலிருந்தும் சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவன் நம்புகிறவர்களும் யாவரும் அவர்களை போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லோரும் சீயோனிலிருந்து ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். அதிகாரத்தில் வாசித்தது போல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ராஜாக்களை தள்ளி என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்கிறார். ஆமாம், அப்படிதான வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தேசத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சண்டை போடுறாரு பாருங்க. அநேக ராஜ்யங்களை என்ன பண்ணுறாரு? 12ஆம் வசனம், அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாரு? ஆமாம், எல்லா தேசங்களையும் அழிச்சு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு. ஆமென். நமக்கும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? நம்முடைய எல்லா எதிரியாய் நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு என்ன பண்ண போகிற ஜெயம் கொடுத்து அந்த இடங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறாரு? தேவன் நமக்கு அந்த இடத்த கொடுத்து போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே நடத்தினது போல கர்த்தாவே எங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய எங்களை கர்த்தாவே நீங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதி ஸ்தோத்திரக்கான மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே தேவன் நம்ம எல்லாரையும் தேவ சமூகத்தை ஆராதிக்கும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவன் பாராட்டின மேலான இறக்கத்திற்காக அவருக்கே மகிமை கனம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு புத நம்மை கலங்க விட மாட்டார், கைவிடவும் மாட்டார். பல இழப்புகள், துக்கங்கள், பல பலவீனங்கள், எதிர்பாராத காயங்கள், எதிர்பாராத மன உளைச்சல்கள், பலவித நஷ்டங்கள், பலவித ஆசீர்வாதங்களோடு நாம் இந்த உலகை கடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கண்ணீரின் பாதையை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மை மாத்திரம் கொஞ்ச காலம் இருந்து எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தான் நம்மை ஆண்டவர் நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய பயணத்தை நாம் சரியாக முடிக்க வேண்டும். அல்லேலூயா. நமது பயணம் முடியுமானால் நம்மை குறித்து சொல்ல வேண்டிய வசனம், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இப்படி அவர் ஜீவனை விட்டுட்டார், வாழ்க்கை முடிந்தது, பயணத்தை
அவர் இனியும் பரலோகத்தில் செலுத்த நடக்க போகிறார் என்றெல்லாம் நம்மை குறித்து வர்ணனை செய்யத்தக்க அளவுக்கு நாம் நம் பயணத்தை நடத்தணும். ஹல்லேலூயா. முன்னமே சென்றவர்கள் பாக்கியவான்கள், நாம் பின்னாலே செல்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு தரவிருக்கிற செய்திக்காக கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 23ஆம் வார்த்தை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நிரப்புகிறவர் என்று சொன்னாலே ஒரு பிளஸிங், ஹல்லேலூயா, ஆசீர்வாதம். அதில் மறைந்திருக்கிறது ஆசீர்வாதம். நிரப்புகிறார். எதை நிரப்புகிறார்? குறைவை நிரப்புகிறார். நிறைவு என்று சொன்னாலே எதிர்ப்பு என்ன? குறைவு. நம்மிடத்தில் இருக்கிற குறைவை ஆண்டவர் நிரப்புகிறார். ஆசீர்வாதம் பண்ணுகிறார். நம்மை சந்தோஷமாக்குறார், மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா. இதுக்கு நம்மிடத்திலே நிறைவு என்று சொல்வதற்கு இருக்கிறது, குறைவு என்று சொல்வதற்கும் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நினைக்கிறோம் நான் எல்லாவற்றிலும் குறைவானவன் என்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நிரப்புவே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்போது, நிறைவானது வரும்போது, அப்ப ஆண்டவர் நிரப்புகிறவராகவே இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் சொன்னது அப்படி நடக்கத்தான் அவர் செய்கிறவர். ஒருபோதும் அதிலிருந்து அவர் மாறுவது கிடையாது, விலகுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். நான் உன்னோடு கூட செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் ஆண்டவர் நம்மை நிரப்புவதற்காகத்தான் அவருடைய சித்தம் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து, மகனே மகளே, நான் உன்னை நிரப்புவேன். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், சிலவற்றை மற்றும் நிரப்பி மற்றவற்றை விட்டு விடுகிற தேவன் நமக்கு உரியவர் அல்ல. அவர் எப்படி என்றால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். ரொம்ப அருமையான ஆசீர்வாதத்தின் ஒரு அற்புதமான வேர்டு இது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அப்படி என்று சொன்னால் அதில் நிரப்பப்படாதது ஒன்றுமில்லை. நான் நினைக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் எதையும் விட்டுறதில்லை. எவ்ரி ஒன், எல்லாவற்றாலும் முற்றும் முடிய கர்த்தர் ஒன்றையும் விடுவது கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எடுத்துக்கொண்டாரானால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அப்படி கம்ப்ளீட்டா ஒரு முற்று பெறுகிற அளவுக்கு ஒரு வரைபடத்தை துவங்கினால் அதை கொண்டு போய் எழுதி என்னென்னவோ பிடித்துட்டு கொண்டு நாங்க க்ளோஸ் பண்ற மாதிரி வெளியே உள்ள ஒன்றுமே போக முடியாது. வட்டம் என்று எதை சொல்லுவோம்? துவங்கின இடத்திலே ஒன்று சேருவதுதான் வட்டம். பாதியிலே நின்று விட்டாலோ அல்லது அதுக்கு அடுத்து நின்று விட்டாலோ அது பூர்த்தி செய்யப்படாதது. எல்லாம் என்று சொன்னால் முற்றும். ஆண்டவர் அழைத்த அழைப்பின் ஆசீர்வாதத்தின் முற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். அதை கிரகிக்க நம்மால் முடியவில்லை. பாருங்கள், எதையெல்லாம் ஆண்டவர் நிரப்புவார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இதில் எதுவும் நமக்கு சந்தேகிக்க இடமே கிடையாது. அதற்கு நாம் யாரா இருக்கணும்? பாத்திரங்களாய் நாம் இருக்கணும். அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்றார், அருமையான வேர்ட். சில வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது ஒன்று எடுத்துக்கொண்டால் காலமெல்லாம் நம்ம தியானித்தாலும் நம்மால் எட்டவே முடியாதது போல இருக்கிறது. என்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். அதில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிற போது அந்த வசனத்தை அதில் அது கன்க்ளூஷன் கொடுக்கிறார். என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உடைய நிறைவாகிய சரீரமான சபை.
அது பாருங்க, எதுல போய் பிடிக்கிறார் ஆண்டவர்? சபையோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் அவயவங்களா இருக்கிறோம். இந்த சபையிலே எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு நம்மை அழைத்து சபைக்கு கொண்டு வர ஒரு அங்கங்களாய் நம்மை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற கிளைகள் என்று சொன்னார். அவர் தான் லீடர், அவர் தான் ஹெட், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். அவர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப முடியும். அல்லேலூயா. அந்த நிறைவு ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய நிறைவு சபையோடு கூட ஒப்பிடுகிறார். அதற்குத்தான் நாம் சபையை விடாதிருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் சில சபையை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று அவர் பாரப்பட்டு ஏன் நம்மை பிடித்து கேட்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான ஆண்டவருடைய சபைக்கும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படின்னா சபை என்பது சாதாரணம் அல்ல. சபை சாதாரணமா இல்லை, ஏதோ ஒரு இடத்துல போய் அமர்வது போல் அல்ல, எங்கேயோ ஒரு நிமிஷத்தை நாம் செலவிடுவது போல அல்ல. ஆண்டவர் பிரத்யேகமாக விலையேற பெற்ற சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றின போது சம்பாதித்த சபை. எத்தனை காலகட்டங்கள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு சபையை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதற்கு அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல, அதற்காக அவர் திட்டம் தீட்டினவர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பிதாவாகிய தேவன் இந்த சபையிலே ஆண்டவர் பெரும் நிறைவை வைக்கிறார். சபை என்று சொன்னால் நாம் சாதாரணமாக கொஞ்சம் பேர் இருக்க நினைக்கூடாது. சபைதான். லட்ச கோடி பேர் இருந்தாலும் சரி, 10-15 பேர் இருந்தாலும் அது என்ன? சபைதான். ஒரு திரளான இடத்திலே இருக்கிறவர்களுக்கும் இந்த வசனம் தான், நமக்கும் இதே வசனம் தான். அல்லேலூயா. இதே நிரப்புகிற ஆவியானவர் தான் சரீர சபை என்று நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், யாரையும் வஞ்சனை செய்யாத ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றையும் மேலான தலையாய் தந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. அவர் தம் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது. என்றைக்கு சிலுவையில் இயேசு ரத்தத்தை சிந்தினார் அன்றைக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் மகிழ்கிற காரியம் தேவ சபையை பார்த்துத்தான். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நாமே சபைக்குள்ளே வந்து தேவனை துதித்து பாடி பரவசம் அடைந்தால் எத்தனை மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் பரவசம் அடைகிறோம். திரும்பி வீட்டுக்கு போன உடனே நமக்கு எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பாருங்கள், தேவ பிரசன்னத்திலிருந்து தியானிக்கிற வேலையும் ஆண்டவரோடு கூட பேசுகிற அபிஷேகத்தில் நிரம்புகிற வேலையும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு. எத்தனை நேரங்களில் அப்படியே பரவசமாயிருக்கும். ஆண்டவர் அதற்காகத்தான் இதை ஏற்படுத்தினார். இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததின் காரணமே சபையை உருவாக்கத்தான். ஏனென்றால் அதிலே தான் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் நம் சபையை நோக்கி வந்து கர்த்தரிடத்திலே நம்ம அமர்ந்து அவர் கழி கூறுகிறோமோ, நமக்கெல்லாம் என்ன இருக்கிறது? நிறைவு, நிரப்புகிற ஆண்டவர் பிளஸிங் இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களுக்கு மறைவா இருக்கலாம். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராயிருக்கிறேன். யாத்திரையாகம புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் நம்மை நிரப்புகிறதற்கு முன்பாக, சபையை நிரப்புவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கி ஓய்ந்திருந்தார். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் நாட்களுக்கு முன்பாக வெறுமையாய் இருந்த அந்த ஓரிடத்திலே இருள் அசைவாடி கொண்டிருந்தது, இருளாக இருந்தது. அது எப்படித்தான் இருந்ததே
ஆனால் ஆண்டவர் என்ன செய்துட்டார்? தேவ ஆவியானவர் அசைவாடி வானத்தையும் பூமியையும் பிரித்து சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கி சுடர்களை உண்டாக்கி மற்றெல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் அப்படியே அந்த அவாந்தரத்திலே அப்படியே அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியானது உருண்டையா இருக்கிறது என்று யோபுவின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்படி என்றால் ஒரு அந்தரத்திலே பூமி உருண்டையானது நின்று கொண்டிருக்கிறது. நாம் பூகோளத்தை படிக்கிற போது பூமி உருண்டை என்பதை நாம் சுற்றி பார்ப்போம். அதுபோல்தான் பூமி சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இரவு பகல் உண்டாகிறது. என்ன அற்புதத்தை ஆண்டவர் நிறைவாய் அப்படியே பூர்த்தியாய் வைத்திருக்கிறார். நம்மால் நினைக்கப்பட முடியவில்லை. ஆண்டவர் இவைகளை கிரியேட் பண்ணுவதற்கு முன்பு, சிருஷ்டிக்கும் முன்பு அது அப்படியே இருள்மயமாய் இருந்தது. ஒன்றும் நிலையற்று போயிருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தவற்றில் தான் ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். இந்த பூமியில சகலம் நிரப்பி இருக்கிறது. அதை கண்டது யார்? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அவரை தவிர யாருமே அதைகள் காணவில்லை. ஆண்டவர் கண்டார். ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்த அதை தான் ஆண்டவர் அற்புதமாய் வடிவமைத்து நிரப்பி நம்மையும் இதில் உருவாக்கி அவர் நம்மையும் நிரப்புகிறார். அல்லேலூயா. எப்படி பூமி மேல் இத்தனை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறாரோ அதுபோலத்தான் ஒன்றுமில்லாத நம்மை அழைத்து வந்து ரட்சிப்புக்குள்ளே சபைக்குள்ளே கொண்டு வந்து எல்லாவற்றாலும் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கிரேட்ஃபுல் காட். அவரை மாதிரி ஒரு தெய்வத்தை நாம் கண்டுபிடிக்காம இருந்துட்டோம்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? அந்த நிறைவை கண்டிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரத்தின் 8 வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 107:8. என்ன பண்ணுகிறார்? தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். ஆண்டவர் இங்கு எதை நிரப்புகிறார் பாருங்கள். ஆத்துமாவை நிரப்புகிறார். 2 பகுதியை சொல்லுகிறார். தவனமுள்ள ஆத்துமா திருப்தியாக்குகிறார், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் என்று சொன்னால் நமக்கு அது எப்படி வந்து சேருகிறது என்பதை கவனித்து பாருங்கள். ஆத்துமா பசியா இருந்தா ஆத்துமா பசி இருக்குமா? சரீரத்துக்கு தானே பசி இருக்கும். மேல சொல்லிருக்கிறார் தாகமுள்ள தவனமுள்ள ஆத்துமா, இங்கு பசி உள்ள ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு 2 இருக்குது. சரீரம் அது ஏகப்பட்ட தேவையில் இருக்கிறது. ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் கணக்கிடுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். பசியாய் இருக்கிற ஆத்துமாவும் தவனமாய் இருக்கிற ஆத்துமாவும் திருப்தியும் நிறைவும் படுகிறது. அல்லேலூயா. இந்த நிறைவை அடைகிற நாம் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, அல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை ஒரு நிரப்புகிற, அபிஷேகம் பண்ணுகிற, அக்னியால மூடுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. எவ்வளவு ஹையர், உயர்ந்த ஒரு அந்தஸ்தான ஒன்று யாருக்காக கிடைக்குமா? கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பசியோடு இருக்கிற போது என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அல்லேலூயா. நிரப்புகிறார். தேவன் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் நியமித்தாங்க. அவருக்கு ஸ்ரீ பிரபாகரன் என்று சொல்லுகிற பழைய ஆள், பெருமாள். அவர் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு மிகுந்த இது வரைக்கும் அந்த இடத்துல வசனம் வரல. அவர் பேசும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ அதை போட்டு போட்டு பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறது. எப்படி அதற்கு அநேக எதிர்ப்புகள் எல்லாம் எழும்பி இருக்கிறது.
இது சட்டமன்றமா இல்லைன்னா சபையா, திருச்சபையா அப்படியெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஆண்டு யாரை கொண்டு சட்டமன்றத்தில் வசந்த நமக்கு கொடுத்துட்டாரு. அதை நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லி முடியாத அதிசயங்களையும், ஐயோ அதை நீங்களாம் கேளுங்க. மீதியெல்லாம் கேட்காவிட்டா கூட வசனத்தை பாருங்க, அங்க விளம்பினாரு. அது ரொம்ப ஆச்சரியம். கேசிடி பிரபாகரன் ஒரு கிறிஸ்தவர், அவரை குறித்து ஏற்கனவே நடந்த ஆட்சி நாட்களிலே அவர் அநேகம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆலயங்களுக்கு அவர் வேதமெல்லாம் கொடுத்துருக்கிறார், பைபிளை வாங்கி கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன். ஒரு அந்த அவருக்குள்ளே இருந்த அந்த துணி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அப்படி சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், சொல்லி முடியாத அடையாளங்களை காண்பிக்கிறது என்று சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்கள், எப்படியோ சட்டமன்றத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளிபரப்பாயிருக்கு. அப்பதான் எனக்கு நினைச்சேன், முதல் வானொலியை ஆரம்பிக்கும் போது வேத வசனங்களை தான் அதில் சொல்லி இருக்கிறாங்க. சந்திரன்ல போன காலம் வச்சோடனே அங்க படிக்கிறதே வேத வசனமா தான் இருந்தது. அப்படிதான் நான் அன்னைக்கு நினைச்சேன், ஓ ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மனுஷனை அங்க வச்சு, அதற்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஒருவேளை அவர் பர்மிஷன் வாங்கியிருப்பார் என்ன தெரியாது, அடிச்சு விட்டார் வசனத்தை. ரொம்ப அதிசயமானது. ஆண்டவர் மேலானவர். இப்ப சட்டசபையிலே கூட அந்த ஒளியானது ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமா, என்ன நடக்கிறது அது வேறு விஷயங்கள். ஆனாலும் பாருங்க, அந்த முடியாத சூழ்நிலை பலரால் உதவி செய்து கை கொடுத்து அரசியல் அமைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அது ஒரு வார்த்தை அங்கு வருவது என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம் தான். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லையா? சட்டமன்றத்தில் ஒரு கிறிஸ்தவ வசனம், வேத வசனம் அள்ளி வீசுறான். அது என்ன சொல்றாருன்னா, ஏன் சொல்றாருன்னா, அதுதான் என் மனசுல எப்போதுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன நினைச்சிட்டேன்னா, எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவரை நீ வேண்டாம் போடான்னு சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல இருந்து. அவரு ஒரு இடத்துல சேர்றாரு, அதில் வின் பண்ணி அவரே போய் அங்கே உட்காந்துரும் போது அவரால் சொல்ல முடியாத அவருக்குள்ள ஒரு நிறைவு இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமே, வேணான்னு சொன்னாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனால் நான் ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன், அந்த இடத்துல மக்கள் என்னை வளர வச்சுட்டாங்க, இங்கேயே என்னை உழைச்சிட்டாங்க. அந்த ஆத்மா என்ன இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி நிரப்பப்பட்ட அனுபவத்தில் துடிச்சிட்டு தான் சொல்லிட்டாரு, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே. எத்தனை மகிழ்ச்சி இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை எனக்கே மகிழ்ச்சியா இருக்குதுன்னா, இதுல இருந்து ரகசியம் ஒன்று இருக்கிறது. நீ தேவையில்லை, நீ வேண்டாம். யாரு வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்க இனிமே அவருக்கு என்ன செய்யணும்? வணக்கம் ஐயா அப்படி சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் போன வணக்கம் ஐயான்னு சொன்னோம்ல, அது மாதிரி சபாநாயகரை பார்த்த உடனே வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டவன் இனிமே வந்து வணக்கம் ஐயா, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நான் பேச உத்தரவு தாருமெல்லாம் கேட்கணும் இன்னைக்கு. அப்போ அவருக்குள்ளே அவருக்கு நிரப்பப்பட்ட அனுபவத்தை நான் அதுதான் நான் அதற்காக தான் சொல்லியிருக்கிற, வேற எதுவும் நான் கட்சி பேசுகிறேன். ஏன்னா எந்த சட்டமன்றத்தில் போய் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க இது வரைக்கும்? அமெரிக்காவில் அதே தான் ஆராதனை தான். டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு சுத்திர நினைக்கிற எல்லாரும் வர்ஷிப் பண்ணி அக்னியில அபிஷேகம் பண்ணுற விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். எங்கே நடந்துட்டு இருக்கோம் பாராளுமன்றம், அங்கே ஜபக்குழு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம தேசத்தில் எப்படின்னா, அவர் தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு நிறைவை அவர் காண்பிக்கிறார். அவர் ரட்சிப்பின் அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அப்படி வார்த்தையிலிருந்து ஒரு வேளை அவருக்குள்ளே ஆண்டவருடைய நிரப்புதலை அவர் தெரிந்திருக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டால் அது என்னவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று உடைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அந்த ஆத்ம பசி என்ன இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். அல்லேலூயா. தவனமும் பசியும். அப்படி என்றால்
நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஆத்மா ஒரு பசி, சரீரம் சில பசிகளில் இருக்கும், சில தாகத்திலே தவனம், அப்படி வறண்ட விடாய்த்த இடத்துல இருக்கிற அனுபவத்தில் தான் தெரியும் இந்த வெயில் காலங்களில் நாம் படுகிற கஷ்டங்கள். தவனம் உள்ள ஆத்மா, பசி உள்ள ஆத்மா, அந்த ஆத்மா தான் தேவனை தேடும். அல்லேலூயா. கர்த்தரை வாஞ்சிக்கும், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு இயேசு என்னை, தேவன் என்னை, ஆவியானவர் என்னை நிரப்புவாரா? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை எண்ணின ஒரு வாஞ்சையும் பசியும் நமக்குள்ளே இருக்குமானால் சிறிது நேரமானாலும் அந்த பசியோடு நிற்கணும். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆலயத்தில் வந்து உள்ளே அமர்ந்துட்டோம்னா நம்முடைய ஆத்துமாவானது ஆண்டவரை நோக்கி அமர்ந்து பசியா இருக்கும். 12 மணி, 1:30 மணி, 1 மணி ஆயிட்டா போதும், அந்த பசி நேரம் எதையுமே செய்ய விடாது. எதையாவது ஒன்றை போட்டு சாப்பிடணும், அந்த பசி நேரம். சில நேரங்களிலே காலையிலே சாப்பிடாம சபையிலே வந்து உட்கார்ந்துருந்தா மதியம் 1 மணி ஆக போகுதா, எப்போ சாப்பாடு, எந்த வேலையிலே நமக்கு ஆகாரம். வெள்ளி சனி ஞாயிறு கூட்டங்களுக்கு சென்றுட்டா, தொடர்ந்து கேம்புகளுக்கு போயிட்டா, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகாரம் கூட சாப்பிடாம பாசிங்காகவே உட்காந்துட்டு மதிய ஆகாரம் ரெடி ஆகுமா? அப்படி அந்த பசி சரீரம், ஆத்மா தேவ சமூகத்திலே நிரம்பி இருந்தாலும் சரீரம் பசி எடுத்துக்கணும். ஆனால் அதை விட ஆத்மாவானது தேவ சமூகத்தில் ஒரு ஏக்க பசியோடு காத்திருக்கும். என்னை நிரப்பினால் ஒரு எடுத்து விட்டு போக மாட்டான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு தான் போய் சாப்பாடு. அந்த அனுபவங்களெல்லாம் நடந்த நாட்கள் உண்டு. அபிஷேகம் பெறாம சாப்பாடு கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்து சபை அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளணும். சில முகாம் கேம்புகளிலே கூட்டங்களிலே அபிஷேகம் என்றே ஒரு வேலையை ஒதுக்கிடுவாங்க. அபிஷேகத்தோடு தான் வசனம் அடுத்த செக்ஷன். மிக அருமையான ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஆத்மா பசியா இருக்கணும். ஆத்மா பசி எடுக்கணும். சரீரத்தை யாராலும் உயர்த்தணும்னா இந்த ஆத்மாவின் பசி முன்னே வராது. சரீரத்துக்கு முக்கிய இடம் கொடுக்க நாம் மறுக்க வேண்டும் தேவ பிரசன்னங்களிலே. அல்லேலூயா. மற்ற நேரங்களில் நம் சரீரங்களை பேணி காக்க வேண்டும், டெவலப் பண்ணணும், அது வேறு விஷயங்கள். ஆனால் தேவ சமூகம் என்று வந்துவிட்டால், தேவ சபை என்று வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? சரீரத்தை ஒடுக்க வேண்டும். அப்பதான் ஆத்மாவின் பசி நமக்கு தெரியும், தாகம் எழுப்படும். அல்லேலூயா. தாகமுள்ள, தவனமுள்ள, பசியுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். லூக்காவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தின் 53ஆம் வார்த்தை. பசி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நன்மையினால் நிரப்பி. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு வெறுமை அனுப்பினார். ஐஸ்வர்யம் என்று சொன்னால் சரீரத்துக்காகவே வாழறவை, சரீரமே பெரிதென்று தங்களை மாத்திரம் முக்கியப்படுத்துவார்கள். ஆனால் ஆத்மாவில் ஒரு பசி, உண்மையாகவே பசியா இருக்கிற ஒரு ஏழையை பார்த்தா அவனுக்கு எது கொடுத்தாலும் வாங்கி அவன் பசி ஆத்திக்கிடுவான். ஆனா ஐஸ்வர்யவானுக்கு நீ எதை கொடுத்தாலும் என்ன ஆகாது, அவன் பசி தீரவே தீராது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை எல்லாம் வெறுமையாக விட்டு உலகத்துக்கு அடுத்தவைகளில் தான் அவன் கவனம், சரீரத்துக்கு அடுத்தவைகளில் தான் அவனுடைய நினைவாற்றல் இருக்கும். சரீரமே பசி, சரீரமே தாகம் என்றுதான் அவன் வாழ்வான். தனக்கு வேண்டியவர்களை ருசிக்கவும் அதை புசிக்கவும் தான் அவன் வருவான். ஆனால் ஒரு எளியவன் தனக்கு கிடைக்கிற ஒன்றாகியும் போதும் என்று திருப்தி அடைந்துடுவான். தேவ சமூகம் அப்படித்தான். எளியவனை, வறுமையில் இருக்கிறவனை, பசியுள்ளவனை நன்மைகளினால் நிரப்புகிறவர், ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. தேவ சமூகம் எப்பொழுதும் தரித்திரனையும் பசி உள்ளவனை தான் பெரிதுபடுத்தியிருக்கிறது. ஐஸ்வர்யவானை பெரிதுபடுத்துவது கிடையாது. சில நேரங்களில் சில தனவந்தர்களை ஆண்டவர் உயர்த்தி பேசியிருக்கிறார். ஆமென். இந்த பசி உள்ளவன் ஆண்டவருக்கு முன்பாக வருவானால் தன் ஆத்ம தாக்கத்தோடு பசியோடு ஒரு
கர்த்தருடைய பிள்ளை காத்திருக்குமானால் அவர் என்ன செய்வார்? நிரப்புவார். அல்லேலூயா. பசி உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மைகளினால், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நன்மைகளினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் இருக்கிறார். இப்ப எப்படி நமக்கெல்லாம் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக 1 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை புரட்டி 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோமின், கவனமா பாருங்கள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பிளஸிங் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நிரப்பி இருக்கிறார். எதனால? தேவனுடைய பெட்டி அவன் வீட்டில் இருந்ததனால. தேவப்பட்டி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் வாசிக்கலாம். யாத்திரையாகம் புத்தகத்தை புரட்டுவோம். 25ஆம் அதிகாரம் 16 இருந்து. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை, மோசே இடத்துல சொல்றார், நான் கொடுக்கிற சாட்சியின் பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வை. தொடர்ந்து பசும் பொன்னினாலே படு. நல்ல கவனிக்க, வேகமா வாசிமா. கிருபாசனத்தை பண்ணு. கேருபீன்களை செய்வாயாக, தகடாய் அடித்து கேருபீன்களை வைப்பா. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் பண்ணி வை. 2 ஓரங்களிலும் ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை நீ செய்ய வேண்டும். அந்த கேருபீன்கள் செட்டைகளை உயர விரித்து கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே ஏன் ஆண்டவர் ஒரு பெட்டியை செய்து அதிலே பிரமாணத்தை வச்சு கேருபீனை செய்து அதுக்கப்புறம் கிருபாசன பெட்டியை வச்சு கேருபீன்கள் செட்டைகளை விரித்தா மாதிரி இருக்கணும், இதெல்லாம் செட்டப் பண்ணி வையின்னு ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கும்படி தேவன் மோசேக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்லப்பட்ட கடமையும் கட்டளையுமானது. அங்கே தான் அந்த பெட்டியை பார்க்கிறோம். 22 என்ன எதற்காக என்று சொல்லுகிறதை பாருங்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றார், சந்திப்பேன். மோசே, நான் உன்னை சந்திக்க போகிறேன். மோசேக்கு லட்சோப லட்ச இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க பாலைவனத்தின் பிரயாணத்திலே, ஏனென்றால் கானானுக்கு பிரவேசிக்க. படியுங்கள். சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே நான் சொல்வேன். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதையெல்லாம் நீ சொல்லி கற்பித்து சொல்லி அவங்களுக்கு பாடம் நடத்தணுமோ அதையெல்லாம் அங்கு இருந்து நான் சொல்லுவேன் உனக்கு, நீ அதை அவங்களுக்கு சொல்லிடணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்துட்டார் அந்த சாட்சியின் பிரமாணங்களை கையில. ஆகவே நாம் போதனை செய்து படித்து கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்ததுதான் அந்த பெட்டி. அது ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த ஒரு முக்கியமான, தேவன் வந்து 2 கேருபீன்கள் மத்தியிலே நின்று மோசையோடு போசுகிற இடம்.
அந்த பெட்டி ஒரு முறை இவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தாவீதின் தலைமையிலே கொண்டு போகும்போது ஊசா அதை தொட்டு விட்டான். ஏனென்றால் அவர்கள் ரதத்திலே கொண்டு செல்கிறார்கள். ஒரு இடத்திலே சாய்கிறது. அங்கு ஊசா தொடுகிறான். அதை தொடக்கூடாது. ஆசாரியனை தவிர யாரும் அதை தொடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் அவனை அடித்தார். அங்கு இறந்து போனான். அப்படி போகும்போது தான் தாவீது கொண்டு போக அதை மறுத்து அதை கொண்டு போய் ஓபேத் ஏதோ என்று சொல்லுகிற ஒரு மனிதருடைய வீட்டிலே வைக்கிறார். எத்தனை மாதங்கள் தெரியுமா? 3 மாதங்கள் வைக்க அவர் கேட்டுக்கொள்கிறார். அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் பயம் தானே. ஊசா கையை வச்சுதான் தெரியாம அந்த பெட்டியானது சாய்கிறது என்பதை அவன் உடனே பக்கத்திலே லட்சோப லட்சங்கள் வருகிறது. லட்சோப லட்ச ஜனங்கள் அந்த பெட்டிக்கு பின்பாக முன்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் சாய்கிறதே என்ற அந்த பெட்டியை ஊசா தொட்டான். தொடக்கூடாது. பயந்தான். செத்து போயிட்டான். ஆண்டவர் அடிச்சிட்டார். இதை கண்டவுடனே யாராகிலும் தான் வீட்டில் இருப்பாங்களா? தாவீதே பயந்து போய் தன் வீட்டுக்கு கொண்டு போக பயந்து தன்னிடத்திற்கு அதை ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவன் ஏற்றுக்கொள்ள கொண்டு போய் வைக்கிறான். 3 மாதங்கள் அந்த பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்திருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், பயமின்றி தேவ பெட்டியை நான் ஏற்றுக்கொள்ள அதன் பிறகு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அந்த 3 மாதங்கள் அந்த பெட்டி, அந்த ஓபேத் ஏதோமின் அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 6:12. வீட்டில் அறிவிக்கப்பட்டது. கொண்டு வந்தான். அல்லேலூயா. இப்படி அவன் அந்த இடத்திலே 12ஆம் வசனம். அதற்கு 2 சாமுவேல் 6:12 வாசிக்க ஆரம்பிச்சது. 2 சாமுவேல் 6:12. ஓபேத் ஏதோமின் வீட்டை என்ன பண்ணினாரு? எல்லாவற்றையும், அதுதான் ஒரு முக்கியமானது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஏதோமின் வீட்டிலே அந்த பெட்டி அவன் வைத்துக் கொண்டதனாலே இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதம் போதும் சொல்லி அவன் தைரியமாக ஏற்றுக்கொண்டான். பாருங்க, 3 மாதங்கள் அங்கு இருந்தது. அவனுடைய எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனுடைய நிரப்புகளை நாம் பெறணும்னா என்ன இருக்கணும்? சாட்சியின் பிரமாணமாகிய தேவ வசனம், வேத வசனங்கள் நாம் கைக்கொள்ள இருக்கிறது என்று மாத்திரம் இல்லை. நம் வீட்டில் இருக்கும் அநேக வேதங்கள், நமக்கு பிரமாண புத்தகங்கள் உண்டு. ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெட்டியின் இருந்தால் போதும், தேவனாகிய கர்த்தர் அங்கு வருவார். அவர் மோசையோடு சொல்வார், இதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு போதனை சொல்லு. அவர் சொன்னா எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் எல்லாம் வந்து கேட்டு ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆண்டவரை வணங்கி வாழ்த்திட்டு போவாங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த ஏதோமின் வீடு என்று சொன்னாலே கொஞ்சம் நெஞ்சமில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எவ்ரிஒன் ஆசீர்வாதம், ஒன்று குறையாம ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளவு மேலான அனுபவத்தை அவன் பெற்றிருக்கிறான் பாருங்க. நாமும் சில நேரங்களில் நிரப்பப்படுகிறோம். சிலவற்றால் உலக காரியங்கள் ஆனாலும் ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் சகலவற்றிலே நாம் நிரப்பப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த நிறைவு என்ன செய்யப்பட வேண்டும் என்று தெரியுமா? ஆண்டவராலே ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு நமக்கு நிரப்பப்படுதல் வேண்டும். அல்லேலூயா. ஆமென். யோபின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அவனையும் அவன் வீட்டையும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும். அப்போ
ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனுக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பினார் ஆண்டவர். முதலிலே அவனுக்கு சொத்துக்களை, வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கிற இந்த அதிகாரத்தை, யோபின் புஸ்தகத்தை, எத்தனை எத்தனை சொத்து இருக்கிறது பாருங்க. எவ்வளவு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வீடு கொடுத்திருக்கிறாரு, ஃபேமிலி கொடுத்திருக்கிறாரு. என்ன முடியாததை தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றாலும் ஆசீர்வதித்து விட்டார். ஆனாலும் அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. 10ஆம் வசனத்திலே அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாரு? நிரப்பினதோடு மாத்திரமல்ல, அந்த நிரப்புதல் அங்கு இருக்கும்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வேலி அடைத்து, வேலி அடைக்கவில்லையோ, வேலி அடைத்து ஆண்டவர் என்ன செய்தாரு? காத்தார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பினார். அவைகளை ஆண்டவர் ஒரு வித்தியாசம் பண்ணி அதை வேலி அடைச்சு பார்த்துட்டார். அது அவனே எதிராளி சொல்றான், நீ பார்த்த இல்ல, வேலி அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்பா, நீ கொடுத்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற உண்மைதான். ஆனா நீ என்ன செய்திருக்கிற? அதை நீ வேலி அடைச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற. ஆகவே தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உண்மை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறான். அப்படியா சொல்ற? அவன் ஜீவனை மாத்திரம் நீ தொடக்கூடாது, அவன் சரீரத்தை தொட்டா கூட பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலி அடைத்து ஆண்டவர் காத்தாரா இல்லையா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அதோடு விட்டுட்டாரா? அவர் கொடுத்தது உண்மையானா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலி அடைத்து காத்தார். ஆகவே தான் அந்த நிரப்பின ஆசீர்வாதங்கள் பின்னால எங்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் வேலி அடைத்தா. அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்குறது பெருசு இல்லை, எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஆனா அவைகளை பாதுகாக்க வேண்டும். சில பேர் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட மிக பத்திரமா பாதுகாப்போம். சிலர் பல கோடி பொருட்களை வாங்கினாலும் பாதுகாக்க மாட்டாங்க. அது நமக்கு தெரியும், நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சின்ன பொருள் வாங்கினோம்னா அதை அழகு பார்த்து அதை பார்த்து தேவையான பயன்படுத்தி வச்சு 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 காலமெல்லாம் பொக்கிஷமாக வச்சுட்டு இருக்கோம். சிலர் வாங்குவாங்க, அது அப்படியே போயிடும், பாதுகாக்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ஆசீர்வாதம். சில பேர் ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிடுவாங்க, அதை என்ன செய்ய மாட்டாங்க? வேலி அடைத்து பாதுகாக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க? ஒன்று கிடைச்சா போதும், ஒன்று சொன்னா போதும், பிடிச்சிடுவாங்க பிள்ளைகள். அதுபோல தனக்கு கிடைத்த ரட்சிப்பானாலும் தேவ பிரசன்னமானாலும் அதை வேலி அடைத்து பாதுகிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அதை தான் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற நிறைவுகள் அத்தனையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. யோபின் சரித்திரத்திலே அவனை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டார். ஆகவே தான் இரட்டத்தனையானவற்றை அவன் பெற முடிந்தது. அல்லேலூயா. நிறைவுகள் மத்தியிலே அவன் குறைவடைகிறவனாய் மாறிவிட்டான். எல்லாம் விலகினது. ஆனாலும் வேலி அடைத்தவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், எல்லாம் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம், சாதாரணமாக நல்லதுதான், அது எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆனால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் வேலி அடைப்பதனாலே, பாதுகாப்பதனாலே, காப்பதனாலே, கருத்தாய் கவனிக்கிறதுனாலே, அல்லேலூயா, சேஃப்டியா இருக்கிறதுனாலே யோபுவுக்கு பின்னால் என்ன வந்துச்சு? இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாவற்றாலும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். அவனும் உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றதோடு மாத்திரமல்ல, அதை எப்படி காக்க வேண்டும் என்று யோபு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்படி இல்லை, அந்த அபிஷேகத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? எல்லாவற்றாலும் அதற்கு பாதுகாப்பு வேணும். அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சபைக்கு வர வேண்டும். அப்பதானே ஒரு ரட்சிப்பு பூரணப்படும். இந்த மகாபெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தாயானா எப்படி நீ வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொண்டு வாய்க்கிற வசனத்தை நாம் வாசித்தோம் கடந்த வாரத்தில். ஆமென். ஒன்று நாம் பெற்றுக்கொள்வது ஆண்டவர் தருகிறது, நிரப்புகிறது. அவைகளை எல்லாவற்றாலும் பள்ளிக்கூடத்திலே நமக்கு புக்கு கொடுத்துட்டாங்க, எல்லா புத்தகத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாவற்றாலும் என்று சொன்னால் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு வரணும், அங்கே லிசன் பண்ணணும், எழுதணும், மெமரி வச்சுக்கிடணும். அல்லேலூயா. அதை குறித்து ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒழுங்கு முறைகள் வேணும். விட்டுறாதரா ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறாங்க, அங்கே போ, அதை எல்லாவற்றாலும் அதை நினைவு செய்யுது. அதை அப்படியே கோத்து கோத்து தட்டி கொண்டு வா. பிள்ளைகள் ஓடுவாங்க, சிலர் வா 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 வாஜார் கொட்டு, டீச்சர் கொட்டு, வா வா வா, எல்லாரையும் எல்லாவற்றையும் எல்லாரோடும் அன்பு செலுத்தி எல்லாரோடும் நேசபாசமாக பேசி இந்த கவனத்தெல்லாம் ஒருமுகப்படுத்தி வகுப்பறையில் உட்கார்ந்து படித்தார் மாணவன். எல்லா புத்தகத்தையும் வாங்குவதோடு மாத்திரமில்லை, எல்லாவற்றாலும் தான் என்ன செய்யணும், பள்ளிக்கூடம் என்ன செய்யணும், டீச்சர் என்ன செய்யணும், எதெல்லாம் நாம் கீழ்ப்படியணும், எல்லாவற்றாலும் அவைகள் அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறவன் தான் வெற்றி வாங்கி சொல்லுவான். அல்லேலூயா. தேவ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்துவிட்டார். ஆனால் எல்லாவற்றாலும் நாம் காக்கப்படும். அதற்கு பேருதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதிலே எப்படி யோபு பாருங்கள், எல்லாவற்றையும் பெற்றதோடு மாத்திரமல்ல, எல்லா அனுகூலங்கள் ஆண்டவரிடத்தில் கிடைக்கிற போது தானும் அதிலே உறுதியாக இருந்தார். எல்லாவற்றாலும் பூரணம் அடைகிறது. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் ஆண்டவர். அதுதான் எல்லாமும் எல்லாத்திலும் அவன் கவனமும் செலுத்தி கொண்டிருந்தான். அவன் ஒளிந்து போகிறதே அழிந்து போகிறதே என்று மாத்திரம் அதிலே மாத்திரம் கவனம் இல்லை. அல்லேலூயா. அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது, 42ஆம் வசனம், யோபுவின் புத்தகம் 10ஆம் வார்த்தை. எத்தனை கொடுத்தா? முந்தி இருந்ததை காட்டிலும் என்ன சொல்லிட்டாரு? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 128 128 எல்லாவற்றை பார்க்கணும். நீ விளம்பின பாருங்க, எல்லாவற்றை பார்க்கலும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் நாம் இருக்கிறேன். அப்படின்றால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், சகலவற்றை கொடுத்துட்டார், நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் அருளின எல்லா கட்டளைகளும், அதுதான் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இருந்த சாட்சியின் பிரமாணங்கள் பெட்டி. அந்த இடத்துல தான் வருகிறது பாருங்கள். என்னவென்று எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நிறைவு பண்ணியிருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோம், இன்னும் அநேகத்தை பெறப்போகிறோம். அப்படி இருக்க அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி பொய் வழிகளை என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். இப்படிதான் காக்கணும், எல்லாவற்றாலும் நம்ம காக்கணும். ஆமென். ஆண்டவர் தருகிறதோடு இல்லை, அது எல்லாவற்றாலும் எப்படி காக்க வேண்டும்? எல்லாவற்றை பற்றியும் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி அவைகளை நான் வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து வேண்டாதவைகளை தடுத்து கர்த்தர் சமூகத்திலே இருந்து நித்தமும் அவரை தேடி எல்லாவற்றையும் நான் நிரப்பப்பட என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதன் பின்னாலேயே போகிறது என்பதை விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. உமது கட்டளைகளை, எல்லா கட்டளைகளை நீ அருள் இருக்கிறீர் ஆண்டவரே, அது செம்மை என்று எண்ணி எல்லாவற்றின் மேலே நான் கவனம் செலுத்தாமல் இதிலே நான் முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் இருப்பேன், முதலிடம் கொடுப்பேன். எதற்கு? எல்லாவற்றை பெற்றுக்கொண்டது உண்மை, ஆனால் அவைகளை எல்லாவற்றாலும் நாம் காக்க வேண்டும். வசனத்தால் காக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தால் காக்க வேண்டும். எதிரியை சண்டையிட்டு போரிட்டு முழங்காலில் யுத்தம் முழங்கால் ஊண்டினாலே சத்ருவானவனோடு நமக்கு போராட்டம்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அவனோடு ஒரு போர் புரிகிறோம், ஜெயம் எடுக்கிறோம்.
முழங்கால் படியிட்டாலே போதும், செம்மை என்று எண்ணி கர்த்தர் என்னை நிரப்பினார் உலக ஆசீர்வாதங்கள், அதையே பெரிது என்று நீ எண்ணாமல் நான் செம்மை என்று எண்ணி பொய்யை வெறுத்து உலகத்தை வெறுத்து தேவையில்லாத எடுத்து போட்டு நிரப்பினவர்களை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 19:27. மத்தேயு 19:27. என்ன சொல்கிறான் பாருங்கள். ஐயோ இயேசுவே, எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. அவனுக்கு இருந்த அவன் வாழ்க்கைக்கு உகந்த தேவையான ஒரு முக்கியமான ஒன்றை அவன் உழைப்புக்கு அடுத்ததை என்ன செய்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் இருக்குது என்று பார்க்கல. இயேசுவே, நான் உன்னை பின்தொடர்ந்தப்பா, எனக்கு என்ன தரப்போற? அப்போ நமக்கு இருக்கிற எல்லாவற்றின் மீது நம் கவனம் இல்லாமல் பேதுரு சீமோன மாதிரி தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அநேகம் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார், பிளஸிங் பண்ணிட்டார், நம்மளை நிரப்பி இருக்கிறார், போதும். அப்படி இல்லை, நிரப்பினது இருக்கட்டும். ஆனால் பின் ஆண்டவர் பின்னால போய்கிட்டு ஆண்டவர் வான ஆச்சுன்னா பின்னாலே அவன் போயிட்டான். கர்த்தரை பின்தொடருதல், ஆண்டவரை பின்பற்றுதலிலே அவன் கவனம் அதிகமாக இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போகிற நல்ல அனுபவம் அது. எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கவனம் அதன் மேலேயே இருந்து விடாமல் அதை எப்படி எல்லாவற்றாலும் நாம் அதை நிறைவாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. சீமோன் அப்படித்தான் செய்தார். எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னால் வந்துடுறேன், நீ எனக்கு என்ன? அதை வாசிப்பாத 27ஆம் வசனத்தை. என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? நான் போய் எல்லாத்தையும் விட்டுட்டோம், நீ கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு விட்டுட்டோம், இப்போ என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. நாம் சில நேரத்தில் அப்படித்தான், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இயேசுனாலேயே ஒரு இயேசுக்காக வாழ்ந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவளாக 12 சிங்காசனங்களின் மேலே வீற்றிருப்பீர்கள். இதெல்லவா பாக்கியம்? அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவருடைய செவி சாய்த்து அவருக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்பான்னு நம்ம குடியவர்களின் மேலே கவனம் வைக்காம ஆவிக்குரியவர்கள் மாத்திரம் கவனம் வைத்துட்டு இருந்தோம்னா, இயேசுவை பின்பற்றிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? சிங்காசனங்களை உட்கார்கிற ஆசீர்வாதம். இந்த 28ஆம் வசனத்தில் மிக சந்தோஷமா நமக்கு எல்லாரும் தருவாரா? நமக்கு கூட இது கிடைக்கும். அல்லேலூயா. அந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மை வைக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு இந்த அனுபவங்கள் தான் சொல்லுகிறது. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்ப நாம் எப்படி ஆயிட்டோம் பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கிறது? ஆவியானவர் நம்மை தேர்ச்சுகிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இப்ப நமக்கு தைரியம் கொடுத்துட்டார் அபிஷேகத்தினால. இப்ப நாம் அறிக்கை எடுப்போம். என்ன இருக்கு? என்ன அறிக்கை எடுக்கிறோம்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி ஆவிக்குரிய ரீதியில நிரப்பின ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ஆரவாரம். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாரு. நமக்குள்ளே உனக்குள்ளே தைரியம் கொடுத்துட்டார் ஆண்டவர். உனக்குள்ளே அபிஷேகத்தினாலே ஆசீர்வதிச்சுட்டார், உன்னை நிரப்பிட்டார். நிரப்புதலினாலே நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நானே செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் அது. ஆண்டவர் இதுவரை எல்லாவற்றாலும் உன்னை நிரப்பி கொண்டு இருந்தார். இனிமே நீ என்ன செய்ய போற? எல்லாவற்றையும் நானே செய்வேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுமை காண்பிக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை சொல்லுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அல்லேலூயா.
என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரே, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பலனடைந்து பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாவற்றையும் உன்னால செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்துக்கு அழைத்தாருன்னா, நிரப்புகிறாருன்னு சொன்னா, கடைசியில நம்முடைய வாயிலிருந்து அறிக்கையை அவர் காணணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை தான், தோல்வி அல்ல. ஆமென். துவண்டு போகக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிற கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். அல்லேலூயா. நாமே அறிக்கை செய்யறோம், இனிமே நாமே செய்ய போகிறோம். ஆமென். வெளிப்படுத்தல் ஆகம விசேஷத்தில் 21:7 வாசிக்கலாம். 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. நம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை சொல்ல கேட்டோம்ல, என்ன கேட்டோம்? கடைசியா விளக்கும் போது சுதந்தரித்துக் கொள்வோம் என்ற வார்த்தை வந்துச்சா? கேள்விப்பட்டோமா இல்லையா? அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள்? என்ன சொல்லப்படுச்சு? நம்ம வாசிச்சுமே. அல்லேலூயா. என்ன பண்ணினார் ஆண்டவர்? இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாகவே கொடுத்தார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கு ஆண்டவர் சொல்றது என்ன? எல்லாவற்றையும் அதுதான் வாசிக்கணும். வாசிங்க 7th வேர்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை தருவேன்னு சொன்னாருன்னா, இவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக மாறப்போகிறோம். நம்ம எல்லாம் அல்லேலூயா. மாறின பிறகு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பார். அல்லேலூயா. அப்படின்னா அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்கள் விபச்சாரம் இவங்கெல்லாம் போய் சேர்ற கந்தகமும் எரிகிற அக்னி கடையில பங்கடை போறாங்க. நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரத்தை அடைய போகிறோம். அல்லேலூயா. யாரு? எல்லாவற்றாலும் நிரப்பின கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிற போது நாமே நிறைவானவைகளை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்திருப்போமானால் நமக்கு ஆண்டவர் தரப்போகிற சுதந்திரத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச பாதையில் நடப்போம். நம் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடலாமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும் தேவ சபை கர்த்தரா இயேசுவே மனவாட்டியான சபை. இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து அந்த பாடல் இருப்பான். மனவாட்டியான சபை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. எழுப்போமா? அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் காணிக்கை கிறிஸ்து சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே, அதை மேற்கொள்ளாதே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே, அதை மேற்கொள்ளாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. குறையற்றதும்
தவறுகள் அதை மேற்கொள்ளாதே, அதை மேற்கொள்ளாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மகிமை என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். சபையாகிய அவருடைய சரீரத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகத்துவம், சபையின் ஆசீர்வாதம் எந்த திறனாய் நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நீ சபைக்கு வந்தனா இதனால ஒரு பெரிய நிறைவு உனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய சபையை நீ காத்துக்கொண்டாயனால், ஆண்டவருடைய சபையிலே நீ கூடி வருவாயனால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற மகத்துவங்கள் எத்தனை ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறது அல்லவா? தேவ சபையை நேசி. ஆண்டவருடைய சரீரமாகிய சபை என்பதை நம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். எதற்கோ என்று அல்ல, கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் ஒரு அவயமாய் நான் இன்றைக்கு போய் நிற்க போகிறேன். நீங்க வரலன்னா, ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டா கரம் இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. தேவ பிள்ளைகளை கருத்தா கவனிங்க. நீ சபையிலே ஒரு சரீரத்தில் ஒரு அவயம். சபை என்பது ஒரு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் ஒரு காதுகளாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம். ஒருவேளை அது இல்லாமல் போனால் குறையாகத்தான் இருக்கும். குறைவற்றதும் நிறைவுள்ளதுமான சபை என்று தானே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு தானே உன்னை நீ அந்த இடத்த நிரப்பணும்னு தான் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. அப்படி நீ ஆண்டவருடைய சரீரத்தை நீ அவயவமாய் நிரப்பினா, சபையை நிரப்பினா, ஆண்டவர் உன்னை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள்? நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இதிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய சரீரம் தான் சபை. ஆண்டவர் அதற்கென்று தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த சரீரம் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்கள். நாம் சபையை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த சபையிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய அவர் தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் சரீரங்களாய் வந்து அதை நிரப்பினார். ஆண்டவர் இப்போது என்ன செய்ய போகிறார் பாருங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. அதோட ரகசியம் அதுதான். நாம் சபையிலே வந்து அவர் சரீரத்தை அவர் தலைக்கீழே ஒவ்வொரு அவயவங்களாய் நாம் நிரம்பி இருந்து அதில் நிரப்பிட்டோம்னா கர்த்தர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு குறையா இருக்கிறதோ, அது சரீரமானாலும் ஆவியானாலும் ஆத்மாவானாலும் சரி, இதெல்லாம் சேர்ந்த உன் குடும்பமானாலும் சரி, எது குறைவா இருக்கிறதோ, எதை குறித்து நீ நிறைவு வேணும்னு அழறியோ, எதை நீ விண்ணப்பமா வைக்கிறியோ, கர்த்தர் அதை நிரப்புவார். அல்லேலூயா. நீ சபையிலே வந்து அவருடைய சரீரத்தை நீ நிரப்பு. நிரப்பினேனா கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். அல்லேலூயா. 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 தலைகளை தாழ்த்து. மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஆராதனைக்கு வருவதற்கு எங்களை கொண்டு வந்தேன். நாங்கள் பல பிரயாசங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்தபோது பிள்ளைகள் யாவரும் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளோடு கூட உம் அன்னை சேர்ந்தோம். நீரோ எங்களை அங்கீகரித்து எங்கள் முகம் நோக்கி பார்த்து முது பிரசனத்தை அனுப்பினீர். ஆண்டவரே, நல்ல செய்தி அவர்களோடு கூட நீங்கள் பேசினீங்கப்பா. என்னோடு கூட பேசுனீங்க, என் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆகவே எங்களை எல்லாவற்றாலும் நிரப்பும். நிரப்பும். இதை விட எங்களுக்கு ஒரு தெளிதே மாறி இருக்கிற அமுதம் வேறு இல்லைப்பா. அதை நாளை நாங்கள் நிரப்பப்பட்டு எங்கள் சுதந்திரங்களை நாங்கள் அடைகிற நாள் வரைக்கும் எங்களோடு கூட நிறைவாக இருக்கிற ஆண்டவரே,
வாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் எம்பெல்லாம் குறைபாடுபடுகிறார்களோ, எதிலெல்லாம் குறைவென்று சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்களோ, என்றெண்ணி ஏங்கி அழுகிறார்களோ, கண்ணீரை வடிக்கிறார்களோ, தனக்காக மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்காக, தன் சபைக்காக, தன்னுமைக்காக எதற்கெல்லாம் அழுது புலம்புகிறார்களோ என் ஆண்டவரே, அவைகளால் நிரப்பும் ஆண்டவரே. அதற்கு அவர்கள் முதலாவது சபையாகிய சரீரத்திலே அவயவங்களாய் வந்து பூர்த்தியாய் நிரம்பி உட்கார்ந்து அமர்ந்து காத்திருக்க செய்வார்கள். இதனால் வருகிற எங்களுக்கு விசேஷம் எத்தனை நிறைவு பாக்கியம் இருக்கிறது அல்லவா? அது பரலோகம் நிறைவு வரைக்கும் எங்களை அழைத்து செல்லும் அல்லவா? சுதந்திரங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு எத்தனை பாக்கியத்தின் நாள் எங்களுக்கு காத்திருக்கிறதே. அதற்காக எங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இப்போது வைக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் ஆண்டவர். என்றைக்கும் அவர்களை நிறைவாக்கும். எந்த குறைபாடுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையோ, என் குடும்ப வாழ்க்கையோ, இந்த சமுதாயத்து வாழ்க்கையோ, என் ராஜா அவர்களை அழகாக நிரப்பும். எதெல்லாம் பிள்ளைகள் ஏங்கி நினைக்கிற ஆவிக்குரிய வரங்கள் வேண்டுமா, ஆவிக்குரிய நிறைவுகள் வேண்டுமா, ஆவிக்குரிய அனுபவம் வேண்டுமா என்று பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிற போது என் ஆண்டவரை நிரப்புங்க, ஆண்டவரை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. எப்பொழுதுமே நிறைவாக்குகிற கர்த்தர் அப்படியே செய்து பிள்ளைகளை அனுப்பும். ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். இன்னைக்கு வண்டியிலிருந்து கீழே விழுந்த கிணத்துக்கு என் நான் பத்திரமா பாதுகாத்துட்டு அங்கே மாத்திரத்தில் தேய்வுகள், தலையில செய்ய காயம். அற்புத ராஜா இந்த மகன் இந்த குழந்தை ஆசீர்வதித்தார். அதெல்லாம் காயங்கள் ஆறுக்கு மாட்டேன். எங்களுக்கு அவ்வப்போது வருகிற எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், கண்ணீர் உபத்திரவங்கள், கேவலமான நிலைமைகள், மனத்தால் நாங்கள் எதிர்க்கப்பட்டாலும் தோற்கடிக்கப்பட்டாலும் நாங்கள் எந்த தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் என்னை என் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் எனக்கு உண்டு, பலன் செய்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெறணும் என்று சொல்லுகிற பெரும் நிம்மதியின் ஆசீர்வாதத்தின் எழுப்புதலை இந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எல்லாவற்றாக நிரப்புங்க, ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க, மகிழ்ச்சி நான் நிரப்புங்க. தேவைகளை சந்தியுங்க, வழிகளை நீக்குங்க, வியாதிகளை கொடு எடுத்துடுங்கப்பா. பலவீனங்களை எடுங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. பயணங்களானாலும், வீட்டு வேலைகளானாலும், அலுவலகங்கள் வேலைகளானாலும், தொழிற்சாலையின் வேலைகளானாலும், சொந்த வேலைகளானாலும் சகலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் செல்ல போகிறார்கள், டீச்சரை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்தாபனங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. தோல்வி அடைந்த பிள்ளைகள் வெற்றி அடையட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு துறைகள் வழியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆகார திரட்சி தண்ணீரும் பிள்ளைகளுக்கு தான், பலனை தான், பாதுகாப்பை தான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை கடை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கடத்திலே ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் சபையின் நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்தரும் ஆண்டவரே, ஊழியர்களை ஆசீர்வதித்தரும், பிபிஎஸ்ஐ ஆசீர்வதித்தரும். இதனால நிகழ்ச்சிகளை 3 நாள் கர்த்தர் ஆசீர்வதித்து கரமிடும் ஆண்டவரே. பிள்ளைகளை போடுவார், அன்றைக்கு நிறைவான பிள்ளைகள் வருவார்களா? தேவனே உமக்கு ஸ்தோத்திர, அற்புதங்களை செய்யும். இது மாலை சிறுவர் வகுப்புகளை ஆசீர்வதித்து தார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தின் கஷ்டங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே அர்ப்பணம் செய்து எங்களுக்காக என்று ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை இரண்டு குடும்பங்கள் அனுப்பினாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் தேறுதலும் தைரியமும் உங்களை நிரப்புகிற நல்ல அனுபவம் உங்களோடு கூட இருந்து கிறிஸ்துவின் வருகை உங்களை காப்பாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.